உலகத்தில் நம்ம மனிதனம் எவ்வளவோ மேம்பட்டுருச்சு, எவ்வளவோ டூல்ஸ் இருக்குது, எவ்வளவோ டெக்னாலஜியில் டெவலப் ஆகிட்டோம். இருந்தாலும் நமக்கு இப்போ வர புரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய ட்ரீம்ஸ். நம்ம கனவு எப்படி நடக்குது அப்படின்ற ஆராய்ச்சியில் இதுவரை நம்ம சக்சீட் ஆகலை. ஆனால் அட்லீஸ்ட் அந்த கனவு நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்றதையாவது நம்ம தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், இதுமே என்ன. முதல்ல நம்ம தூக்கத்தில் எத்தனை விதம் இருக்குது, அதில் எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் ட்ரீம்ஸ் என்னென்ன மாதிரி வருது அப்படின்ற ஒரு சம்மரி பார்த்துடலாம். நம்மளோட முக்கால்வாசியான கனவு ரெம் அப்படின்னு அழைக்கப்படுற ரேப்பிட் ஐ மூமெண்ட் இந்த ஸ்டேஜில் தான் நடக்குது. நம்மளுடைய தூக்கம் பார்த்திங்கனாக்கா ரெம் அப்புறம் நான் ரெம் இந்த 2 விதமான சைக்கிளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது 90 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெம் ஸ்லீப்பை பற்றி பார்த்துடலாம். ரெம் ஸ்லீப்பில் தான் பார்த்திங்கன்னா பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் பொதுவாக தூங்கினதுக்கப்புறம் 90 நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 10லேருந்து 20 நிமிஷம் வரை இது நீடிக்கக்கூடியது. இந்த ரெம் ஸ்லீப்புன்னு சொல்லப்படுறது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களுடைய மெமரி, அதோட கன்சாலிடேஷன், எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத ப்ராசஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். ஆனால் இந்த நான் ரெம் சொல்லக்கூடிய ட்ரீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. இது 3 ஸ்டேஜில் இருக்கும். முதல் ஸ்டேஜ் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்லீப்பிங் மோடுக்கு போவீங்க. ரெண்டாவது இதோட டீப் ஸ்லீப் மோடுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் மூணாவதுல உங்களுக்கு என்ன பண்ணுறோன்றதே தெரியாமல் கம்ப்ளீட்டாக டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவீங்க. இந்த ஸ்டேஜில் தான் உங்களுடைய ஃபிசிக்கல் க்ரோத், ரீக்ரோத் எல்லாமே உங்கள் பாடியில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் ரெம்மில் கனவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கனவுகள் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. இப்போது உங்கள் பிரெயினோட ஆக்டிவிட்டி பார்ப்போம். பொதுவாக நம்ம ஸ்லீப் பண்ணும்போது, முழிச்சிருக்கும் போது 2 டைம்லையுமே இந்த பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியாக இருக்கட்டும், அதை மெமரைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்கள் பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கனவு காணும்போது உங்கள் பிரெயினில் லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இதில் அமிக்டலா அப்புறம் ஹிப்போகேம்பஸ் இது எல்லாமே விட்டல் ரோல் ப்ளே பண்ணும். எமோஷ்னல் ரெகுலேஷன்ஸ் அப்புறம் மெமரி ஃபார்மேஷன் இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண உதவுது. அமிக்டலா பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி என்ன நடக்குது உங்கள் பிரெயினில் நீங்கள் எமோஷ்னலாக திங்க் பண்ணும்போது அப்படின்னு. முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு அதை பாருங்கள். அதில் அமிக்டலாவோட எக்ஸப்ஷனல் ரோல் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ரெம் ஸ்லீப்பில் நீங்கள் கிட்டத்தட்ட முழிச்சிருப்பீங்க. அதனால் இந்த ஃபங்க்ஷன் ஹெவியாக ஒர்க் பண்ணும். அதனால் உங்களுக்கு கனவில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த உங்களால் தாராளமாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்ததாக ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் அப்புறம் டிசிஷன் மேக்கிங் பவர், இதுக்காக உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய பகுதி வேலை செய்யுது. ஆக்சுவலி எதுக்காக நமக்கு கனவுல பார்த்திங்கன்னா லாஜிக்கலே இல்லாத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இந்த சமயத்தில் நீங்கள் கனவு காணும்போது உங்களுடைய இந்த பகுதி ரொம்ப லெஸ் ஆக்டிவாக தான் இருக்கும். இது லெஸ் ஆக்டிவாக இருக்கிறதுனால உங்களுடைய பிரெயின் லாஜிக்கலாக திங்க் பண்ணாது. அப்போது சடனாக என்னென்னலாம் இல்லாஜிக்கலாக இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களோட பிரெயின் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எதுக்காக நம்ம கனவில் லாஜிக் இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக விஷுவல் கார்டெக்ஸ். இந்த விஷுவல் கார்டெக்ஸ் தான் உங்கள் கனவில் வரக்கூடிய எல்லா விஷுவல் இன்ஃபர்மேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பகுதியினால தான் உங்கள் கனவில் நீங்கள் கலர் விஷயத்தை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜினேஷன் பவருக்கு அது என்னன்னே தெரியாத போது அதுக்கு ஏதோ ஒரு கலரை கொடுத்து உங்களுக்கு முன்னாடி அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ரெம் அண்ட் நான் ரெம் இது ரெண்டும் ஸ்லீப்பிங்கோட மோடு. அடுத்ததாக உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டி பார்த்திங்கனாக்கா 3 விதமாக இருக்கும். லிம்பிக் சிஸ்டம், ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ், விஷுவல் கார்டெக்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தியரிஸ். பல தியரிஸ் இதை பற்றி இருந்தாலும் ஹைப்போதெட்டிக்கலி ரொம்ப க்ளோசஸ்டாக தியரிஸ் என்னென்ன இருக்குன்றத முக்கியமானதை மட்டும் பார்த்துருவோம். ஃப்ரீடியன் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ், உங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய பயம், இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய
ஒரு பிளேஸாக கனவு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக காக்னிட்டிவ் தியரி. காக்னிட்டிவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, கனவு பொதுவாக டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை இது ஒரு ஃபார்மேஷனாக பண்ணி எது எது தேவை, உங்களுடைய டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்காகவும் அதை ஹார்மனைஸ் பண்ணுறதுக்காகவும் உதவுது. இந்த தியரி ஆல்சோ என்ன சொல்லுதுன்னா, இந்த கனவுகள் உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஆக்டிவேஷன் சிந்தசிஸ் தியரி. இந்த தியரி படி உங்களுடைய மூளை என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிச்சோ அதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை ரெம் ஸ்டேஜில் எக்ஸிக்யூட் பண்ணுது. அந்த மாதிரி ரெம் ஸ்டேஜில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த பிரெயின் இதை சிந்தசைஸ் பண்ணி ரேண்டம் சிக்னல்ஸை நரேட்டிவ் பண்ணுது. அதன் மூலம் நமக்கு ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போ பயாலஜிக்கலி என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது நீங்கள் கனவு காணும் போதுன்னு பார்த்துருவோம். மெமரி கன்சாலிடேஷன். ட்ரீம்ஸ் பொதுவாக உங்கள் மெமரி எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை இன்டகிரேட் பண்ணி எவ்ரிடே உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு உதவுது. பிரெயின் ஆல்சோ என்ன பண்ணுதுனாக்கா எமோஷ்னல் ரெகுலேஷன்ஸ் பண்ணுது. அது மூலம் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களையும் உங்களுடைய எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸையும் அதோட ஸ்ட்ரெஸ் லெவலையும் இது என்ன பண்ணுதுன்னா கோப்பப் பண்ணி உங்களுடைய மென்டல் வெல்பீயிங் பர்பஸ்க்காக உதவுது. அடுத்ததாக ப்ராப்ளம் சால்விங். கனவுகளில் நீங்கள் திங்க் பண்ணும்போதோ உங்களுடைய பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ பல விதமான புது வகையான சிந்தனைகள் உங்கள் மனசில் உருவாகும். சப்போஸ் அதை நீங்கள் ரெம் ஸ்டேஜில் நீங்கள் கனவு கண்டிங்கனாக்க அடுத்த நாள் எந்திரிக்கும் போது அது ஞாபகம் இருக்கும். அதன் மூலம் நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வழியும் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் தன்னோட ட்ரீமில் தன்னோட ப்ராப்ளத்துக்கு விடை கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக உங்களுக்கு ட்ரீம் உங்களுடைய கனவு நடக்கும்போது உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் கனவு காணும்போது உங்களுடைய மெமரி, உங்களுடைய மூளை, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காக்னிட்டிவ் சென்ஸ் இது எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் கனவு காணும்போதும் இது எல்லாமே செயல்படுது. நீங்கள் ஒரு விஷயம் பேசும்போதோ பார்க்கும்போதோ மட்டும் இல்லாமல் நீங்கள் கனவு காணும்போதும் இதெல்லாம் செயல்படுதுன்றதை தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது மெய்யுணர்தல். நன்றி.